களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸின் மாணிக்க வாசகத்தின் கௌரவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லாம் அதன் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். முதலுடைய என்னுடைய வேண்டுதல், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நண்பர்கள், இரத்த சம்பந்தங்கள், உறவுகள், என்னுடைய வாடிக்கையாளர்கள், எல்லா ஊர்லேயும் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. நான் படித்த ஊர்கள், என்னை எதிர்த்தவங்களும் என்னை வெறுத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கௌரவம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கோவில் நிகழ்ச்சியில் பேச வேண்டிய நபர் வரவில்லை. பேச வேண்டிய நபர்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட நடத்துகின்றவர்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆகிவிடும். ஆகவே எப்படியோ தெரிந்து என்னை பேச அழைத்தார்கள். நான் முதலாக எனக்கு கவியரங்கம், பட்டிமன்றம், பல இடங்களில் அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப்பு, எல்லா இதுலேயும் நான் போய் பேசிக்கிறேன். வியாபாரி சங்கம் மீட்டிங்லாம் நான் பேசிக்கிறேன். கோயிலில் போய் ஆன்மீகத்தை பற்றி நான் பேசினது கிடையாது, எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பேச வேண்டியவங்க வரலை, எங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது, உங்களை கொஞ்சம் பேசுவாங்கன்னு சொன்னால், ஐயா நான் ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் வந்து பேசுகிறேன், அப்போ தலைப்பை நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ என்னடா கடவுளே, சத்திய சோதனையாக இருக்க, நமக்கு அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், ஆனால் ஆன்மீகத்தை பற்றி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருப்பாங்கள்ல சபையில், நான் எப்படி வந்து பேசுவேன்? அதனால் அந்த பாரத்தை கடவுள்கிட்டே போட்டுட்டு, எம்பெருமானே, பகவானே, கடவுளே, இல்லையா அல்லா, எப்படி அழைச்சாலும் கடவுள் தான், என்னை பேச கூப்பிட்ருக்காங்க, பேசக்கூடிய வார்த்தைகளை நீயே தா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். போயாச்சு. நான் கண்ட ஆன்மீகம், நான் உணர்ந்த ஆன்மீகம், எனக்கு தெரிந்த ஆன்மீகம் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஆன்மீகத்தினுடைய முதல் படியே சரணாகதி அடைதல். நான், எனது கர்வம், நம்மளிடம் எவ்வளவு அறிவு, புகழ், பணம் எல்லாமே இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து சரணாகதி அடைவது தான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். அது ஆன்மீகம்னா நம்மளுடைய மனதினுடைய மனம் என்பது ஒரு பாறை, அதில் எல்லா அலைகளும் வந்து மோதும், நல்லதும் மோதும், கெட்டதும் மோதும், மதிக்கக்கூடியதும் மோதும், மதிக்கக்கூடாததும் மோதும், மற்றவர்கள் வெறுக்கக்கூடியதும் வந்து மோதும், மற்றவர்கள் விரும்பக்கூடியதும் வந்து மோதும். அப்போ இந்த அலைகளெல்லாம் மோதுகின்ற பொழுது இந்த மனதை கட்டுப்படுத்த, இதுக்கு ஒரு நாயன்மார்கள் ஒருத்தர் சொல்வார், கூடு விட்டு கூடுவாய கண்டேன், ரசவாதம் கண்டேன், எல்லாம் கண்டேன், நீரின் மீது நடக்க கண்டேன், ஆனால் பாய்வி பெய்ய மனசை அடக்க முடியலையேன்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு. மனதை அடக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனதை மனதால் தான் அடக்கணும். அதற்கு பயிற்சி தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தினுடைய நான் சொன்ன மாதிரி முதல்ல சரணாகதி அடைகிறது தான். இது நம்ம ரமண மகரிஷி இதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். எப்படி சொல்கிறாருன்னா, நீ தூங்கும் பொழுது எப்படி இருக்கின்றாய்? எல்லாமே தூங்கிடுது. மனிதனுடைய மனமும் தூங்குது, மூளையும் தூங்கிறது, உடலும் தூங்கிறது, கனவு கூட தெரியாது. எந்திரிக்கும் போது தான் எல்லாமே எந்திரிக்கு. ஆணவம் எந்திரிக்கி, பெருமை எந்திரிக்கி, ஜாதி எந்திரிக்கி, நான் முதல்வன், நான் தலைவன், நான் தொண்டன், நான் வேலைக்காரன், நான் முதலாளி, நான் ஒரு அழகன், நான் ஒரு நடிகன், நான் புகழ்மிக்கவன், நான் ஒரு அழகி, நான் ஒரு கலெக்டர், அது எல்லாமே அந்த ஆணவம், திமிரு, பணி எல்லாமே எந்திரிச்சிருது. தூங்கும்போது எப்படி இருந்தாயோ நீ முழித்திருக்கும் பொழுது இரி அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மை. அங்கே இறைவனுக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ என்னை மனித வடிவம் தந்திருக்கின்றாய், என்னுடைய அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு தான் மந்திரங்கள், பிரார்த்தனைகள், அந்த இறை அச்சம், அந்த இறை நம்பிக்கை. இந்த மதங்கள் எல்லாம் இந்த இறை நம்பிக்கையில் இல்லை என்று சொன்னால் ஒரு ஊருக்கு 20 போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படும், 400 கோர்ட் ஒரு ஊருக்கு தேவைப்படும். இந்த இறை அச்சமும் இந்த இறை நம்பிக்கையும் இந்த மனசை கட்டுப்படுத்தி, மனசாட்சிக்கு பயந்து, தலைமுறையை பிடித்து விடக்கூடாதே, தலைமுறைக்கு கௌரவம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதே என்று இந்த மனதை கட்டுப்படுத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி என்று பிறன்மனை நோக்காமல், ஏமாற்றாமல்,
கள்ள எடை போடாமல், கள்ள தொடர்பு இல்லாமல் நேர்மையாக வாழக்கூடிய தன்மையை ஆன்மீகம் தருகின்றது. ஆன்மீகம்தான் அந்த 600 கோடி இறைவனுடைய அதிசயமே. இந்த ஒரு சான் முகத்துக்குள்ளே தான் 600 கோடி பேரையும் வித்தியாசப்படுத்துகிறார். இது சத்தியமாக மனிதனால் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு விந்துக்குள்ளே தான் அத்தனை படைப்புகளையும் படைச்சிக்கிறார். கண்ணதாசன் அதை ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஒரு எறும்பை படைத்தது முக்கியம் இல்லை, அந்த சின்ன எறும்புக்கு ஒரு கண்ணையும் படைத்து ஒரு பல்லையும் கடிக்கிறது வச்சுருக்காங்கன்னா அது நம்மளாலாம் முடியுமா? சிருஷ்டிகர்த்தா அவனுடைய படைப்புகளிலேயே எந்த குறையும் சொல்லவே முடியாது. மனிதனுடைய படைப்புகளில் குறைகள் வரலாம், அது மிஷினாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எதுவும் குறை வந்துடும். இறைவனுடைய படைப்புகளில் எந்த குறையும் கிடையவே கிடையாது. அவனை அளவிடவும் முடியாது, அளவற்ற அன்பால நிகரான், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. வானத்தை படைத்ததிலிருந்து, பூமியை படைத்ததிலிருந்து, காற்றை படைத்ததிலிருந்து, நம்மளுடைய வடிவங்களை படைத்ததிலிருந்து, ஏன் தலையை சுத்த விட்டுருக்கலாமே, எல்லாத்தையுமே சிறப்பாக படைச்சிருக்கிறார். மனிதர்கள் வரும்போது என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு தாய் மாதிரி அத்தனை வகை கிழங்குகள், அத்தனை வகை பயிர்கள், அத்தனை வகை கனிகள், அப்பா என்ன என்ன எத்தனை 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 அத்தனையும் படைச்சிக்கிறார். ஆக ஆன்மீகத்தினுடைய முதல் இதே சரணாகதி அடைதல். சரணாகதி அடைஞ்சாலே முடிஞ்சு போச்சு. தற்பெருமை எது, தன்னை பற்றி பேசுகிறது, தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுகிறது, எந்த பெருமையும் இல்லாமல் சரணாகதி அடைவது தான் முதல் தத்துவம். அதை அந்த மனசாட்சியை கட்டுப்படுத்தவும், நேர்மையாக வாழவும், கௌரவமாக வாழவும், மற்றவர்களால் வழங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த ஆன்மீகம் தரும். அதுக்கு இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, மனிதன் எதை படைச்சிருக்கிறான், இதிலிருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சான் விஞ்ஞானிகள். இறைவன் படைத்திலிருந்து தான் அவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறான். வேறு ஒரு இன்றைக்கி மெட்டாசின் எதுலேருந்து எடுத்து, அந்த கெமிக்கல் எங்கேருந்து வந்துச்சு, தாதுகள் எங்கேருந்து வந்தது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை மிஷினும் எங்கேருந்து வந்துச்சு, அது அது எந்த வகை உலோகமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இறைவன் படைத்திலிருந்து எடுத்துக்கிறார். அதுக்கு தான் 6 அறிவாக கொடுத்தாரு. இந்த 6 அறிவை எதுக்கு கொடுத்துக்கிறாருன்னா, இயற்கைக்கு 6 அறிவு தேவையில்லை, அதுகளுக்கு விளைஞ்சிருக்கு, அது சாப்பிட்றோம். மனிதர்களுக்கு என்னென்ன வேணும், எப்பப்போ பயிர் செய்யணும், எந்தெந்த காய்கறிகளுக்கு பேர் எப்படி வைக்கணும், அதெல்லாம் இறைவன் அந்த ரகசியத்தையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தான் 6 அறிவை கொடுத்து இத்தனை கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர மனிதர்கள் எதையும் படைக்கவே இல்லை. மனிதனை படைத்திருக்கின்றானே தவிர அத்தனை கண்டுபிடிப்புகளும் இறைவன் வைத்ததிலிருந்து தான் எடுத்துக்கிறார். இல்லை, எல்லா பெருமையும் எல்லா புகழும் இறைவனுக்கு தானே தவிர மனிதர்களுக்கு கிடையாது. இன்னொன்றும் சொல்லப்போனால், இந்த இறைவனை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த மீட்டிங்கில் நான் பேசினேன். உதாரணமாக இப்போ எனக்கு இப்போ 64 வயசு இல்லையா, இந்த 64க்குள்ளே தான் 60 இருக்குது, 50 வயசு இருக்குது, 45 வயசு இருக்குது, 30 வயசு இருக்குது, 5 வயசு இருக்குது, 2 வயசு இருக்குது, எல்லாம் இந்த 64க்குள்ளே தான் இருக்குது. 45 எடுத்து வெளியே வைனா வைக்க முடியுமா? ஏன் இருக்குல்ல, அந்த 64 வயசுக்குள்ளே தான் 45 வயசு இருக்குது, அதை எடுத்து வெளியே வைக்க முடியுமா? 30 வயசு வைக்க முடியுமா? ஏன் வாங்கிட்டு தானே இருக்குது, வெளியே வைக்க முடியாது. இப்போ உன்னிடம் உள்ளதே பிரித்து வெளியே வைக்க முடியாது இல்லையா? அது ஒரு அற்புதம். அதே மாதிரி இறைவனை காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த சபையில் காட்ட முடியும்னு நான் நிரூபித்தேன். உதாரணமாக என் உள்ளங்கை, இந்த கை இருக்குது, இந்த உள்ளங்கையில் இறந்து போன என்னுடைய மனைவியினுடைய முகத்தை நான் பார்க்குறேன். இது எனக்கு தெரியுது, என்னுடைய மனைவியினுடைய முகம் ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு இது தெரியல. நான் பார்த்த என்னுடைய மனைவியினுடைய முகம் உங்களுக்கு தெரியல. ரெண்டு உண்மை இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பொய் இருக்குது. ஒரு உண்மை நான் பார்த்தது, இன்னொரு உண்மை நீங்கள் பார்க்காதது. ஒரு பொய் என்ன, நான் பார்த்ததை நீங்கள் இல்லை என்று சொன்னது பொய். அப்போ நான் பார்க்க முடிந்ததை நீங்கள் பார்க்க முடியாததால் 2 உண்மைகள் பார்க்க முடியாததால் பொய் ஆகிறது. நான் பார்த்தது உண்மை, என்னுடைய உள்ளங்கையில் என்னுடைய இறந்து போன மனைவியினுடைய முகம் தெரிகிறது, ஆனால் உங்களுக்கு அதை நான் காட்ட முடியவில்லை. நீங்கள் சொல்வது உண்மை, பார்க்க முடியவில்லை என்பது, நான் சொன்னது உண்மை, ஒரே ஒரு பொய், நீங்கள் இல்லை என்று சொன்னது உண்மை. ஆக இறைவனை வடிவமாகவும் வணங்கலாம், வடிவம் இல்லாமலும் வணங்கலாம். மொழிக்கு வடிவம் கொடுத்தது யார்? எழுத்தறிவித்தவன் இறைவன் தான். மொழிக்கு வடிவம் கொடுத்தது யார்? யாரும் சொல்ல முடியுமா? நான் தான் வடிவம் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக அந்த மொழிக்கு
வடிவம் கொடுத்த ஒரு ஒரு சக்தி தான் இறைவன். ஏன் ஒரே மொழியை படைச்சிருக்கலாமே, ஒரே மொழியை படைச்சிருக்கலாமே, ஒரே வானமாக ஒரே சூரியன் தானே, 365 நாட்கள் ஒன்று தானே, 24 நாளும் பொதுவானது தானே, ஏன் வெவ்வேறு விதமாக படைக்கிறார்? தட்பவெப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து அந்தந்த பல மொழிகளை படைத்து பல மொழிகளின் மூலம் நம்மளை வணங்குகின்ற குரலை அவர் கேட்க விரும்பினார். அதான் உண்மை. ஒரே இந்த ஒரு சாணுக்குள்ளே மனிதனை வேறுபடுத்தலைன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். உறவு என்னாகும்? காக்கா ஒரே காக்காவாக இருக்கும், மிருகங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மிருகத்தனமான உறவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு சாணு முகத்துக்குள்ளே தான் நான் வேறு, என் சகோதரன் வேறு, அவள் வேறு, மனைவி யார், சகோதரி யாருன்னு தெரியுது. ஏன்னா அந்த கௌரவம் கெட்டு போயிரும்னு இதெல்லாம் இந்த யோசிக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு தான் உண்டு. மனிதனுடைய படைப்புகளில் படைத்தான் ஒரே இதாக வந்துட்டு ஒரே மாணிக்க வாசகம் தான் படைக்க முடியுமே தவிர வெவ்வேறு விதமாக படைக்கும். டோலி ஒரே அந்த மிருகம் மாதிரி தான் வருமே தவிர இப்படி வித்தியாசத்தை காட்ட முடியாது. ஆக ஆன்மீகம் என்பது சட்டம் திருத்த முடியாதவனை, யாரும் திருத்த முடியாதவனை, இன்றைக்கி நிறைய பேர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்காங்க, கோர்ட்டுக்கு போகாமல் இருக்காங்க, கேவலப்படாமல் இருக்காங்கன்னா இவங்களெல்லாம் திருத்தினதெல்லாம் ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகத்திற்கு அதை எப்படி இறைவனை போய் பார்க்கணுன்னு ஒரு வழிமுறையை வகுத்தது, சட்டத்திட்டங்களை வகுத்தது தான் மதம். எப்படி எப்படி பார்க்கணும், அதுக்கு என்னென்ன ஆகம விதிகள், எப்படி எப்படி இறைவனை வணங்கணும், இறைவனை எப்படி என்ன மாதிரி பிரார்த்தனைகளை எந்த வார்த்தைகளால் கூப்பிடணும், எந்த வார்த்தைகளால் அழைக்கணுங்கிறது தான் ஆகம விதி. அது எப்படி சந்திக்கணுங்கிறது தான், அதுக்கு தான் வசனங்கள்லாம் இறக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? பகவத்கீதையாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், எந்த புத்தம் வைணவம் சைவம் எந்த அவ்வளோ வசனங்களும் யாரால் கொடுக்கப்பட்டது? இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆக நாம் இன்றைக்கி கௌரவமாக இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இருக்கோம்னா இல்லை இல்லை என்று அவர் சுடுகாட்டுக்கு வர்றாரு, இவர் இருக்குன்னு சுடுகாட்டுக்கு வர்றாரு. அவ்வளோதான். இல்லை என்று சொன்னவனை படைத்ததும் இறைவன் தானே. எல்லா மனித வடிவங்களுக்குள்ளும் ஒருவன் இறைவனை பார்த்து விட்டால், இறைவன் இருப்பதை உள்ளே உணர்ந்து கொண்டு ஒரு கல்லுக்குள் இறைவன் இருக்கின்றான் அல்லது ஒரு வடிவமே இல்லாத ஒரு இடத்துக்குள் இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்து விட்டால், இறைவன் இருப்பதை உணர்ந்து விட்டால் அந்த வடிவத்தை நாம் கேவலமாக சித்தரிக்க முடியுமா? அவரை நம்ம கௌரவ குறைச்சலாக நடத்த முடியுமா? ஒரு மரியாதை இல்லாமல் நடத்த முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு மனிதனுக்குள்ளே ஜாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, ஏற்றத்தாழ்வை பார்த்து, தீண்டாமையை கொண்டு வந்து பிரித்து கேவலப்படுத்தி விட்டான். எல்லோருக்குள்ளும் எவன் ஒருவன் இறைவனை, மனிதனுக்குள்ளே இறைவனை எல்லா வடிவங்களிலும், அது ஊர்வன, பரப்பன, நடப்பன, பேசா எந்த இதிலே இறைவனை பார்க்கின்ற பொழுது அதை மதிக்க சொல்லுமே தவிர, அதை வணங்க சொல்லுமே தவிர கொச்சைப்படுத்துவோ துன்பப்படுத்தப்படுத்துவோ சொல்ல தெரியாது. அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் தத்துவம். பார்க்குற எல்லாத்துக்குள்ளேயும் என்ன நான் எதிர்த்து பார்க்குறேன், அவங்களுக்குள்ள கடவுளை பார்ப்பேன். அவர் முகமதாக இருக்கிறாரு, அல்லது சேவியராக இருக்கிறாரு, அல்லது சுப்பியாவாக இருக்கிறாரு, யாராக இருந்துட்டு போட்டோம். எந்த மனித வடிவங்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே இறைவனை பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு என்ன மரியாதையை கொடுத்தோமோ அதை கொடுக்க சொல்லும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் இது. அந்த ஆன்மீகத்திற்குள்ளே வரும்போது கோபம், பொறாமை, வெறுப்பு, காதலாகி கசிந்து கண்ணீர் மொழிகி எங்களும் தரலவனை சிக்கனை பிடித்தேன் இமைப்பொழுது நெஞ்சில் நீங்கள் வாழ்க்கை நிறைய போய்கிட்டே இருக்கும். ஆக ஆன்மீகம்தான் இந்த 600 கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு 500-550 கோடி பேர் ஒரு கிட்டத்தட்ட நியாயமாக இருக்கவும் உண்மையாக இருக்கவும் இந்த ஆன்மீகம்தான் மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தி இருக்க போய் தான், அதை நம்ப போய் தான் அடுத்தவங்களுடைய எல்லையை மிதிக்காமல், ஏமாற்றாமல், கடவுளுக்கு பயந்து, எதுக்காவது ஒன்றுக்கு பயப்படணும்ல. அந்த சட்டங்களும் சட்டத்துக்கு பயந்த மாதிரி, சட்டத்தை மீறினா ஜெயிலு, அல்லது போலீஸில் அடி, அல்லது எங்கேயாவது அடிபட்டு சித்திரவதைப்படணும். இறைவனும் அந்த மதங்கள் சில சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிறாங்க. எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வணங்கணும். அந்த சட்டத்திட்டங்கள் எப்படி ஒரு அரசாங்க சட்டத்திட்டங்கள் கொடுத்துக்கிறோ, ஆன்மீகத்துலேயும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு நடந்தவங்க பிரச்சனையே கிடையாது. ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நோயிலிருந்து காப்பாற்றினது எல்லாமே இறைவன் தான். வந்த நோய் பொல்லாத நோய், ஒரு பக்கவாதம், அப்படி ஸ்டோக் ஆகி ஒரு பக்கமே செயல்படாமலே போயிருக்கணும். அந்த மாத்திரைக்குள்ளும் இறைவன் இருந்தான்.
அந்த மருத்துவரிடமும் இறைவன் இருந்தான். இறைவனுக்கு தெரியும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை யார் சரி செய்வது, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை எத்தனை விஷயம் உள்ளே வச்சுக்கிறாரு. ஒரு சின்ன தோலுக்குள்ளே தான் அவ்வளோத்தையும் மூடி வச்சுக்கிறாரு. இல்லை, கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம பெருமையாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாமெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள். ஆன்மா நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி பிணத்தை சுமந்து செல்லும் ஆன்மா நம்ம, அவ்வளோதான். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி எப்படி இருக்கணும்? பணிவாக இருக்கணும். பெருமையே இல்லாமல் ஏதோ அருமையான, அதுக்கு தான் ஔவையார் சொல்லுவாங்க, அரிது 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 மனிதரை பிறப்பது அரிது. இறைவனியன் மனிதனை படைத்தான், எதுக்காக படைக்க வேண்டும்? எல்லாத்தையும் படைச்சிட்டார். இந்த இயற்கை வளங்களை எல்லாம் இது அத்தனைகளையும் காப்பாற்றி பேசக்கூடிய ஒரு சக்தி, பேசக்கூடிய ஒரு வடிவத்தை படைக்கணும். அது அறிவுபூர்வமாக படைக்கணும். மூட நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கு தான் அறிவு தந்துக்கிறார். இறைவனை தவிர வேறு யாரையும் முக்கியமாக தலையில் வைக்கவே கூடாது. மனிதர்களை வணங்கவே கூடாது. அவர் அற்புதங்கள் செய்யட்டும், என்ன வேணாலும் அவர் செய்யட்டும், மலையை நிப்பாட்டட்டும், என்ன வேணாலும் நோயிலேருந்து குணமாக்கட்டும், செத்தவனையே பிழைக்க வைக்கட்டுமே, மனுஷன் தானே, அவ்வளோதான். அவரை ஒரு விஞ்ஞானியை கூட நம்ம கடவுளாக கும்பிடலை. மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளை கூட விஞ்ஞானியாக பார்த்துட்டு போயிட்டோம். மெய்ஞானியாக பார்த்துட்டு போயிருங்க. அவர் ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். அவரை போய் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டோம்னா உண்மையான இறை வணக்கம் கடவுளுக்கு போகாது. ஆக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடை வச்சுக்கிறேன். நெய்யை ஊற்றினாலும் வாங்க ஆள் வரணும், கைகால் செயல்படணும், கண் பார்வை இருக்கணும், நடக்க முடியணும், என்ன வேணாலும் ஒரு செகண்டில் செஞ்சிருவார். அப்போ இதையெல்லாம் சீராக்குறதுக்கு ஒரு முறை மிக ஒரு கேவலமான நிலைமை எனக்கு வந்தது. அது யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு வந்துச்சு. மானமே போயிடுச்சு, கௌரவமெல்லாம் போயிடுச்சு. இப்படி பாஞ்சாலி சபையில் சேலையை உருவும்போது மானம் போகும்போது கௌரவம் போகும்போது, கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா பகவானே பகவானே என் மானம் போகின்றதே, சேலையை போடு சேலையை போடு சேலையை போடுன்னு அப்படியே உள்ள முருகி எம்பெருமானே அப்படின்னு மேல் நோக்கி. மனிதர்கள் யாரும் இறக்கப்படவில்லை. மனிதர்கள் பூரா உருவிக்கிட்டு இருக்கான். அவன் மானத்தை எடுக்க தானே வந்திருக்கான். மனிதன் பூராமே நம்ம கௌரவத்தை தொலைக்கிறதுக்கும் மானத்தை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். இதையெல்லாம் காப்பது தான். அன்றைக்கி சேலையை தூக்கி போட்டோன்னா அது உண்மை. இவ்வளோ பெரிய அதிசயங்களை அற்புதங்களை படைத்த இறைவனால் அங்கேருந்து சேலையை போட முடியாதா? வானத்தை படைத்து சூரியனை படைத்து, இந்த வானம் எதை தாங்கிக்கிட்டு இருக்கு? தூண்கள் இல்லாமல் அது தாங்கிட்டு இருக்கு. அது கோள்கள் மாவன். அதான் ஆச்சரியம். என்ன கூட கேட்பாங்க, நீங்கள் எப்படி உங்களை எதை தாங்குது? வானத்தை எது தாங்குகின்றதோ அது என்னை தாங்குகிறது. என்ன தாங்கிறது எதுன்னு எனக்கே தெரியாது. அவங்க தாங்க தெரிஞ்சவன் அதையும் அடித்து கிளை விட்டுருவான். மிக அற்புதமான அந்த நேரத்தில் மானம் போகின்றது. மனிதர்கள் யாரும் இறக்கப்படவில்லை. எப்படி பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து காப்பாற்றினியோ, பகவானே எனக்கு பணத்தை போட்டு காப்பாற்று, பணம் இல்லைன்னா என் மானம் போயிடும், கௌரவம் போயிடும், உள்ளே வந்து அடிச்சிடுவான், பெத்த மகனையும் அடிச்சிடுவான், பொண்டாட்டி காரி துப்பிடுவா, வாழ விரும்பினோம் வாழ மாட்டா, பணம் இல்லைன்னா அருள் இருக்க உலகம்லே பொருளாக இருக்க உலகம்னே இப்படி ஆயிடுச்சே, பகவானே நீ என்னை காப்பாற்றுன்னு கேட்டேன். உதவி செய்ய முடியாத கல் நெஞ்சம் படைத்தவனை உடனே என்னுடைய மகன், நான் படைத்த மகன், என்னுடைய இறை நம்பிக்கையாளன், மறுமையின் கேள்விக்கு அஞ்சக்கூடியவன், மாணிக்கத்திற்கு ஒரு கஷ்டமா என்று அவ்வளவு பணத்தையும் டேபிளில் கொண்டு தள்ளிட்டார். நம்மளுடைய மானம், நம்மளுடைய கௌரவம் அசிங்கப்படுகின்ற பொழுது அதையெல்லாம் காப்பாற்றினது இறைவன். அது மனித வடிவத்தில் வருவார். அப்போ இறை நம்பிக்கை மிக முக்கியம். இல்லைன்னு சொல்கிறத பற்றி இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, இருக்கிறது என்பதுக்கு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலை பேசும், வடிவம் இல்லாமல் இறைவன் நம்மளோட தொடர்பு கொள்வார். அதில் ரெண்டு உருவ வழிபாடு இருக்குது. அது ரெண்டுமே வழிபாடு தான். ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரணும். வடிவம் இல்லாமலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம், வடிவத்தோடும் தொடர்பு கொள்ளலாம். அதில் இறை ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் நம்ம மனசுக்குள்ளே வரும்போது எல்லாமே அவன் நிற்பதும் நடப்பதும் அவன் செயலாலே, கற்றதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே. அப்படி ஒரு காலத்துக்கு அப்புறம்தான். அதற்கு முன்னாலெல்லாம் எங்கள் அப்பாவுடைய பெருமையில் ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கள் தாத்தாவுடைய பெருமையில் ஓடிக்கிட்டு இருக்குது, என்னுடைய குடும்ப பெருமையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குலாம் நினச்சேன்.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆஹா இல்லவே இல்லை, எல்லாம் இறைவனுடைய செயல். நான் ஒன்று தொகுத்து வச்சுருப்பேன், இறைவன் ஒன்று தொகுத்துருவார். அது எனக்கே தெரியாது. ஆக எல்லாமே நம்ம என்னுடைய அறிவிலேயோ என்னுடைய குடும்ப பெருமையிலேயோ அல்லது நான் வச்சுருக்கக்கூடிய பணத்திலேயோ எதுலேயும் இல்லை. எல்லாமே இறைவன் செயலால். விடுகின்ற பொழுதும் அவனாலே, ஓடும் நதிகளும் அவனாலே, விளைகின்ற பைகளும் அவனாலே, எல்லாமே அவன் செயல் என்று நம்மை ஒப்புவித்தல், அவரோட ஒப்படைச்சிடுறோம். அப்போது அந்த இறை நம்பிக்கை வருகின்ற பொழுது பொறாமை வராது, கொலை செய்யக்கூடிய தன்மை வராது, கருணை வந்துடும், இரக்கம் வந்துடும். ஆஹா, இறைவன் முன்னால் இறைவனை வணங்குவது மட்டும் முக்கியம் இல்லை. முகமது நபி அதை ரொம்ப சொல்லுவாங்க. மறுமையை பற்றி இஸ்லாம் மார்க்கம் நல்லா சொல்லுது. மறுமையில் நம்ம இறந்த பின்பு அதோட நம்ம வாழ்க்கை முடியல. இறைவன் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கொண்டு வச்சுருவார். எல்லாத்துக்கும் உண்டு, அது எல்லாருக்கும் அது உண்டு. உன் வாழ்நாளை எப்படி செலவழித்தாய், பணத்தை எப்படி சம்பாதித்தாய், பணத்தை எப்படி செலவழித்தாய், உன் இளமையை எப்படி கழித்தாய், உன் அறிவை கொண்டு பிறருக்கு என்ன செய்தாய். இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா மத நூல்களும் எல்லாவற்றிற்காகவும் ஏற்றப்பட்டது. இது பண்ணி திடீர் பூசிருக்கேன்னா, நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன், நானும் இறை நம்பிக்கையாளன் என்ற அடையாளம், மதத்தினுடைய சின்னமாக நான் நினைக்கவில்லை. ஒருத்தர் தொப்பி போடுகிறாருன்னா, நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன், மறுமையின் கேள்விக்கு அஞ்சுகிறேன், நான் ஒரு இறை நம்பிக்கையாளன், அவ்வளோதான். பள்ளிக்கூடத்தில் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. ஒரு சிலுவை போட்டுக்கிறாருன்னா உடனே அவர் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள அழைக்கிறாங்க. அவர் இறை நம்பிக்கையாளர், இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டார், இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுதான் அதுக்கு அடையாளமே தவிர, இது மதங்களை எந்த மத அடையாளங்களோடு யாரையும் இறைவன் படைக்கவே இல்லை. இறைவன் ஒரு சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு மொழியை படைக்கின்ற பொழுது அந்த மொழி சம்பந்தப்பட்ட கலாச்சாரங்கள், அதனுடைய வடிவங்கள், அதனுடைய வழிபாடுகளை படைக்கிறார். மதம் என்பது ஒரு பள்ளிக்கூடம். நம்மை ஆசிரியன் சொல்லாததை அது ஞானத்தின் மூலம் நம்மளை திருத்துகின்ற ஒரு அருமையான இடம் தான் கோயில். அங்கேயும் போய் பெருமையாக நிற்பான். நீ எங்கே வேணாலும் பெருமையாக நில்லு. இறைவனை நினைக்கின்ற பொழுது இறை ஆலயத்திலே, நான் சொன்னோம்ல, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி பிணத்தை சுமந்து செல்லும் ஆன்மா, அவ்வளோதான். இங்கே பெருமையாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனைவியினுடைய பெருமையோ, இந்த மரணத்திற்கு முன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆக நல்ல மரணம் வேண்டும், நல்ல மரணம் வேண்டும். நான் கிடையிலே கிடந்து விடக்கூடாது, யாருக்கும் என்னுடைய உடல் சுமையாகி விடக்கூடாது, இப்பண்டா சனியன் தொலைவான் என்று கேட்டுவிடக்கூடாது, நல்ல பார்வையோடு திடமாக பேசி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உயிர் போய்விட வேண்டும், நல்ல மரணம் வேண்டும், நல்ல பெருமை வேண்டும், நல்ல ஞானம் வேண்டும், நல்ல அறிவு வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும் என்பது மட்டுமல்ல, எனக்கு என்னெல்லாம் நான் வேண்டினேனோ அது அத்தனையும் பிறருக்கும் கொடு. ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய தத்துவமே, அவனை ஒரு பள்ளிக்கூடத்திலே தராத ஒழுங்கு, பள்ளிக்கூடத்திலே பெறாத ஞானம் எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்குது. அதுதான் ஆன்மீகத்தை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிடாதவங்களை பற்றி ஒன்றுமே இல்லை. அவனையும் இறைவன் தான் படிச்சுக்கிறாரு, அவனையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னு சொன்னோன்னே ஆச்சரியமாக பார்ப்பான்ல. அதில் இல்லை என்று சொல்வது மிக சுலபம். அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு திருமூலர் முடிச்சிட்டார். அதைத்தான் பேரறிஞர் அண்ணாவும் வழிமொழிஞ்சார். ஆக நீங்கள் கடைசி நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் என்னதான் தன்னுடைய அறிவு தான் முக்கியம் என்று அவர் சொன்னாலும், இறைவன் இல்லை என்று சொன்னாலும், சாகின்ற தரத்திலே கடைசி நேரத்திலே சங்கரா கண்கட்ட பெரிய சூரிய நமஸ்காரம், அவ்வளோதான். அவரும் என்னதான் தன்னுடைய விஞ்ஞானத்தில் அறிவுபூர்வம் பகுத்தறிவு என்னதான் இருந்தாலும், அந்த மரணம் உன்னுடைய அறிவு உன்னுடைய மரணத்தை தடுத்ததா, உன்னுடைய அறிவு விபத்தை தடுத்ததா, உன்னுடைய அறிவை கொண்டு என்ன செய்து விட முடியும்? ஒரு வாரிசை உருவாக்க முடியுமா? மனிதர்களை படைத்து விட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆக சில இடங்களிலே எல்லாம் தோற்றுவிடும். யார் எந்த ஒரு பகுத்தறிவாளனும் சரி, தன்னுடைய மரணத்திலே அவன் மனசிற்குள்ளே தெரியாது, அவன் மனதிற்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை வணங்குவான், அந்த இறைவனை வணங்குவான். நிச்சயமாக வணங்கித்தான் அவனுடைய மூச்சு நிற்கும். வெளியே சொல்ல முடியாதுல்ல, நான் இல்லைன்னு சொல்லிட்டான். இல்லைன்னு சொன்னவன் கடைசி வரைக்கும் சில நேரங்களில் கண்ணதாசன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதிக்கிறாரு. இல்லைன்னுலாம் இல்லை, நான் கூட இல்லைன்னு சொல்லிடுவேன், ரொம்ப நேரம் ஆயிடாது.
ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சுருங்கி என்னுடைய கண் பார்வைகள் எல்லாம் குறைந்து நடக்க முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது எதை வைத்து நடக்கலாம், யாரிடம் போய் கேட்கலாம், மருத்துவனும் கைவிட்டு விட்டான், மருத்துவனை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வானை படைத்து பூமியை படைத்து என்ன எவ்வளோ இதில் ஒரு தூணை இல்லை நிப்பாட்டி வச்சுக்கிறாருன்னா அந்த சூரியன் அப்படியே ஒரு கிரிப்பாக இருக்குன்னா அது கிளை விழலையே. அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை, ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த பூமியை ரெண்டாக பிளந்து போடுறதுக்கு? மனிதர்கள் இருக்கின்றார்கள், மிருகங்கள் கூட தப்பிச்சிடும். பேசக்கூடிய மனித இனங்கள் என்னுடைய வாரிசுகள் எல்லாம் பூமியில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் நம்மளை படைத்தது நோக்கமே அவருடைய பெருமைகளை பேசவும், அவருடைய புகழை பாடவும், அவரையே நினைக்கவும். அப்படி அதுக்குத்தான் நம்மளை படைச்சிக்கிறார். நம்மளை படைக்கின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி சகல வசதிகளோடு படைத்திட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி. அதாவது தகப்பன்னு சொல்லலை, தாயின்னு சொல்லலை, அதை கடவுள், அது தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய எந்த உறவுக்குள்ளேயும் அவர் வரமாட்டார். எதற்குள்ளேயும் அவரை ஒரு அடைக்கி வர்ணிக்கவே முடியாது. அவருடைய புகழை நெருங்கவே முடியாது. இப்படி சாதாரணமான முறையில் நம்ம சொல்லிக்கலாமே தவிர ஆன்மீகம்தான் நிச்சயமாக மனிதனை பண்படுத்தும், அவனை திருத்தும், நல்ல வழிக்கு கொண்டு வரும். ஆக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. கடைசி நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் மனதிற்குள்ளே அவர்கள் வழிபடுவார்கள் என்று கூறி, ஆன்மீகம்தான் இன்றைக்கி அத்தனை பேரையும் ஒழுங்குபடுத்துறது ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகத்திற்கு சில விதிகளை அந்தந்த மதங்கள் ஏற்படுத்துகின்றன. எல்லா மதங்களையும் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இறை நம்பிக்கை என்று வந்துவிட்டாலே, இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அவர் ஒரு கொடையின் கீழ் வந்து விடுகிறார். ஆக மதங்கள் என்பது நம்மை எல்லாம் திருத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அதுக்காக அந்த பல்கலைக்கழகத்துலேயும் அதே பாடத்திட்டம் தான், இந்த பல்கலைக்கழகத்துலையும் அதே பாடத்திட்டம் தான். அதனால் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் மதங்களை பார்க்காமல் அத்தனை மனிதர்களுக்குள்ளேயும் கடவுளை பார்த்து, இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் எந்த வகையில் இறைவனை ஏற்றுக்கிட்டார்களா? அது இந்து மதத்திலேருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டால் என்ன, கிறிஸ்தவ மதத்திலிருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டால் என்ன, இஸ்லாத்திலிருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டால் என்ன? இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஒன்று மொழியால் ஒன்று சேர வேண்டும், அல்லது தேசத்தால் ஒன்று சேர வேண்டும், அல்லது மனித வடிவம் பெற்றுவிட்டோம் என்று மனிதனாக ஒன்று சேர வேண்டும், அல்லது என்னதான் பிரிவு உட்பிரிவு எல்லாம் இருந்தாலும் அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அந்த வகைகளாவது நாம் ஒன்று சேர்ந்து இந்த அழகான பூமியிலே இந்த மனித வடிவத்தை கொடுத்து, மனித வடிவம் பெற்றது மட்டுமல்ல, இறைவனை நினைக்கின்ற எண்ணங்களை கொடுத்தது மிகப்பெரிய வெற்றி என்று கூறி, இந்த அளவுக்கு என்ன பேசக்கூடிய ஆற்றலை தந்து, ஞானத்தை தந்து, அந்த ஆன்மீகத்தில் நான் போய் நிறைய பேச நேரம் சுருக்கிட்டேன். ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி யாருன்னா அது இறைவன் தான் என்று கூறி, இறைவன் நினச்சாச்சுன்னா ஒரு செகண்ட் தான் கடல் இப்படி லேசாக பிறண்டது எல்லாம் போச்சு, லேசாக வெடிச்சிட்டு எல்லாம் உள்ளதான், எல்லாம் சடலம் தான், லேசாக வானம் தரை இறங்கிட்டு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த பகுத்தறிவார்கள் தடுத்துட முடியுமா? விஞ்ஞானி தடுத்துட முடியுமா? ஒன்றும் முடியாது. சரி, பகுத்தறிவாளர்கள்லாம் ஒன்று சேருங்க, விஞ்ஞானிகள்லாம் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து சுனாமி வரும்போது நீங்கள் தடுத்துருங்க, மேலே தான் இறைவா காப்பாற்று. அந்த விஞ்ஞானியை அதுதான் சொல்ல முடியும். ஆக சிலவைகள் சில இடங்களில் பகுத்தறிவு தோற்றுவிடும், சில இடங்களில் அறிவு தோற்றுவிடும், சில இடங்களில் விஞ்ஞானம் தோற்றுவிடும். அந்த இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அந்த வானம் தரையிறங்காமல் இருக்கும், கடல் அலைகள் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், காற்று அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இவைகளெல்லாம் மீறிவிட்டால் அறிவும் தோற்றுறது, பகுத்தறிவும் தோற்றுறது, விஞ்ஞானமும் தோற்றுறது. ஆக இறை நம்பிக்கை இறைவனை வணங்குகின்ற பொழுது அதை எதை வணங்குகிறோமோ அவைகள் தரையிறங்காமல், காற்று அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து, கடல் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து, எல்லாமே எரிமலை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நம்மளை வணங்குறாங்க. வணங்குகின்ற பொழுது அது நமக்கு வேண்டியதை தரும் என்று கூறி தற்சமயம் விடைபெறுகிறேன். என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தரங்கள் என்று கூறி நிறைய பேர் பண்ண வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் அது இந்த ஞானத்தை கொடுத்ததும் எனக்கு இறைவன் தான். இந்த அளவுக்கு எனக்கு இந்த இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வைத்தது, என்னுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்தது, நோயிலிருந்து விடுதலை கொடுத்தது. எல்லாம் இழந்த பின்பும்
இன்று என்னோடு துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே, இறைவன் மட்டுமே, இறைவன் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.